வணக்கம். ரீசெண்டாக ஒரு நியூஸில் போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் யாரோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அந்த பசங்களை வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டுருக்காங்க, இத்தனைக்கு ஒருத்தருக்கு அப்பா இல்லை, அந்த மாதிரிலாம் விஷயத்த சொல்லி அந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனில் எடுத்து அந்த மாதிரி சில வீடியோவில் பார்க்குறோம். நம்ம அப்பப்போ பார்ப்போம், இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து இவங்களை அந்த இனத்த மாணவரை வந்து டாய்லெட் கழுவி விட்டுருக்காங்க, இந்த வேலையை செய்ய விட்டுருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். ஆப்வியஸாக கண்டிப்பாக அது தப்பு தான். அதாவது ஒரு ஸ்கூலில், ஓகே, முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இந்த ஸ்கூலாகட்டும், ஒரு ஒரு அவங்களோட கேஸ்ட்டை வச்சோ அப்புறம் இல்லைனா அவங்க வந்து ஏதோ பனிஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன், இதை நான் அவமானப்படுத்துகிறேன் அப்படின்றதுக்காகவும், முக்கியமாக அவங்களோட அவங்களோட இதை வச்சு பேஸ் பண்ணி அவங்களோட ஃபேமிலியோ, அவங்க ஃபேமிலி ஐ மீன் அவங்க பொருளாதாரத்தை அந்த ஒரு அடிப்படையிலையோ, முக்கியமாக கேஸ்ட் பெஸ்ட் தான் நான் சொல்கிறேன், அவங்கள வச்சு சில கீழ்த்தனமான வேலைகள் இருக்கும். முக்கியமாக இந்த டாய்லெட் கழுவுறது, நீங்கள் இதை மட்டும்தான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஊறப்பட்ட விஷயங்கள், நம்ம பொண்ணுங்கள்லாம் வந்து இதை வலிக்கு சொல்கிறது, சாணி வலிக்கு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முக்கியமாக அது பனிஷ்மெண்ட் மாதிரி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தால் அது தப்பு தான். அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும், அது ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் இப்போ நடக்குதா இல்லையான்னு தெரில. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் நான் படிக்கிற ஸ்கூல் டைம்லேருந்தே இருந்தது. பட் நான் படிக்கிறப்போ இப்போது இதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் ஓகே தான். பட் இது ஒரு ப்ராப்ளமாகவும் நமக்கு போய் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போல்லாம் குழந்தைங்கள ரொம்ப பேம்பரிங் பண்ணுறது ஒன்று இருக்குது. வீட்லேயும் எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல, எல்லாத்தையும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிறது, ஒரு குழந்தை தான் 2 குழந்தை தான்ட்டு. இப்படி ஸ்கூலுக்கு அனுப்புகிற இடத்துலையும் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து பெஞ்சு தூக்கி போகிறது எல்லாமே எதுவுமே பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறதும் ஒரு மாதிரியான தப்பு தானே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நாங்கள் படிக்கும்போது அங்கே நடக்கிற ஆண்டு விழாக்களில் கொடி கட்டுறதுலேருந்து அப்படித்தனைக்கு எங்கள் ஸ்கூலில் டெய்லி காலையில் போனோன்னே குப்பை பொறுக்கணும். இப்போ நாங்கள் வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, இந்த அங்கங்கே கவர்லாம் போடுறது, அதெல்லாம் நிறைய குப்பைகள் ஸ்கூல்னாலே இருக்குது தானே செய்யும். நாங்கள் டெய்லி காலையில் வந்து எல்லா ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே வந்து குப்பை பொறுக்கி அங்கே ஒரு டஸ்ட்பின், யாராவது ஒருத்தன் டஸ்ட்பின் தூக்கி அதான் பெரிய பின் தூக்கிட்டு அதில் போடுறது, எங்கேயாவது அங்கெங்கே இந்த கடையெல்லாம் வந்துச்சுன்னா ஒருத்தன் மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் பிடுங்கிறது, இந்த ஸ்கூலுக்கு வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு வேலை இருக்கணும், இந்த பெஞ்ச் தூக்கி போடுறது, அப்புறம் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்கும். தொட்டி கழுவுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் பாத்ரூம் அந்த இடத்துல போய் பண்ணுறது. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் மோஸ்ட்லி பண்ண சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஊறப்பட்ட வேலைக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு கிளப் ரூம், அதாவது இந்த சரஸ்வதி ஆஜி பூஜை செலிப்ரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னோடனே போயிட்டு இந்த கிளாஸையோ சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் ஸ்கூலில் ஒரு ஒர்க்கர் விட்டு பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் பசங்க பண்ணியிருக்காங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது தப்பான்னு கேட்டால் இல்லை, இதுதான் ஆக்சுவலாக பண்ணணும். ஒரு ஒரு உன்னோட பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டாவோ ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் இருக்குது, நீ மட்டும்தான் இந்த டாய்லெட் கழுவு, இந்த மாதிரி விஷயத்து தப்பு தான். பட் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்காம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வேலை செய்ய சொல்கிறதோ, இந்த மாதிரி ஒரு வேலை விஷயங்கள் வீட்லேயும் பண்ண மாட்டேன், அங்கேயும் நீ பண்ண மாட்டேன்னா நாளைக்கு இந்த இந்த வேலை எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவான், எனக்கு பண்ணி பழக்கம் இல்லைன்னு சொல்லுவான், இந்த இடத்துல நான் கை வைக்கணுமா அப்படின்னு சொல்லுவான். வேறு எங்கே அந்த வேலையெல்லாம் கற்றுப்பாங்க? இது ஒரு பெரிய ஒரு லக்ஸரியை தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இதுக்காக வேலை ஆட்கள் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று போகும். அதனால தான் இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸும் ஒரு அவங்க பண்ணது தப்பாக இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு அடிக்கிறதே இப்போ தப்புன்றாங்க. நிறைய ஸ்கூல் உங்களுக்கே தெரியும், எங்கேயாவது அடித்தா பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து சட்டம் இருக்குது அடிக்கக்கூடாது. பட் நீங்களே சொல்லுங்கள், அடிக்காமல் எப்படி ஒரு ஸ்கூல்? இப்போ நீங்களும் பேரண்ட்ஸும் இப்போ அடித்து நீங்கள் கண்டித்து வளர்க்க மாட்டீங்க, பொத்தி வளர்த்துப்பீங்க. ஸ்கூல்லையும் வந்து அடித்து வளர்க்கக்கூடாதுன்னா அவன் இப்போ எல்லா பழக்கங்கள், ஒரு சின்ன பையன் எவ்வளோ பழக்கங்கள் தவறான பாதைகளில் போகிறது உங்களுக்கே தெரியும். போனதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. ஒரு வயசு 18 வயசு இல்லை ஒரு பருவ வயசுக்கு அப்புறம் என்ன தான் நீங்கள் வளர்ச்சாலும் திருந்த மாட்டானுங்க. அவங்ககிட்ட நீங்கள் அட்வைஸ் சொல்கிறத வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? எவ்வளோ குற்றங்கள்லாம் நடக்குது. இது ஸ்கூல்லேருந்தே நான் வந்து போட்டு அதுக்குன்னு அடித்து இந்த நிறைய இடத்துலலாம் பையன் அடித்து செத்து போயிட்டான், பையன் அடித்து கை முடிஞ்சிச்சு, கால் முடிச்சு, அந்த அளவுக்குலாம் இல்லை. எங்கள் ஸ்கூல்லலாம் ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனாலோ இல்லை குறும்பு பண்ணாலோ உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு மர ஸ்கேல் இருக்கும், இல்லை ஏதாவது குச்சி வச்சுருப்பாங்க, எல்லா வாத்தியாரும் வச்சுருப்பாங்க, பிடி வாத்தியார்லேருந்து எல்லாம் வச்சுருப்பாங்க, போட்டு அடிப்பாங்க, நம்மளை கையில் அடிப்பாங்க, இஞ்சி போனால் காலில் கையில் எங்கேயாவது அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஜூர் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் கேஸில் தான் இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு டைம் ஒரு எச்சம் அடித்து கழுத்துலேயே அடிபட்டிருக்கு, இன்னொருத்தருக்கு கையெல்லாம் முறிஞ்சிருக்கலாம், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு போகிறது எக்ஸ்ட்ரீமாக தப்பு தான். பட் நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க. பனிஷ் பண்ணுறது நம்ம முட்டி போடுறது இம்போசிஷன்லாம் இல்லை. ஒரு முட்டி போடுறது கூட இப்போலாம் விட்றாங்களா இல்லையான்னு தெரில, எந்த ஸ்கூல்லையும் அனுப்பாங்கன்னு தெரியல. ஏதாவது குறும்பனா வெளியே தான் நிப்பாட்ட சொல்கிறாங்க. நம்ம அது அப்புறம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூல் ஒரு அங்கேயே நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீ ஃபேஸ் பண்ண மாட்டேன், அதுக்குன்னு
ஏன்டா எல்லா குழந்தைங்களும் குறும் பண்ணிட்டாருங்கன்னு கண்டிப்பாக குறும் பண்ணுறாங்க. அவங்கள வந்து அடிச்சு திருத்தணுமான்னு கேட்டால் ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தை அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணா எல்லா குழந்தைங்களும் பியூராக வருதுன்ட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணும். இப்போ ஒரு கட்டத்து மேலே நம்ம அடிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் நமக்கு அது ஒன்று இருக்கும். இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த ஒழுக்கம் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஸ்கூலில் பிடி வாத்தியார் எனக்கு ஒரு டைம் கூட அடிச்சதில்ல, 2 3 டைம் ஒரு டைம் அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஆப்வியஸாக எல்லாரும் அடி வாங்கியிருப்போம். நான் படிக்கிற அதெல்லாம் வேணாம், என்னதான் இருந்தாலும் எல்லாருமே ஓரளவுக்கு அடி வாங்கியிருப்பாங்க. அதை நம்ம பெருமையாக கூட சொல்லிப்போம். நீங்கள் மேபி உங்கள் பசங்களை அடிக்காதவங்க நீங்களே சொல்லியிருப்பீங்க, உங்கள் வாத்தியார் என்ன போட்டு அப்படி பொழந்தாரம் தெரியுமான்னு ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தைகளை அடிக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. நீ அடிக்காமல் இரு, உன் குழந்தை நீ பொத்தி பொத்தி வளர்த்து நீ எக்கேட போ. ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த ஒரு பையனை வந்து நம்மளை அடிச்சிருவாங்க, நம்ம அந்த பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் பயம் இருந்தால் தான் நாளைக்கு பப்ளிக்லேயோ ஒரு போலீஸ் பார்த்தாலோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போலீஸை பார்த்தாலும் விடுங்க, ஜென்ரலாக நமக்கு இந்த ஒரு தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் பயம் அங்கிருந்தே கிரியேட் பண்ணலன்னா கண்டபடி அப்புறம் அவுத்து விட்ட மாதிரி தான் திரிவானுங்க. ஆரம்பத்துலேருந்தே சின்ன விஷயந்தே ஒரு பேரண்ட்லாம் நல்லா கண்டிப்போட வளர்ப்பாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து கண்டமணிக்கு விட்டுருவாங்க. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி பேரண்டிங் இல்லையா? அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால கொஞ்சம் அதில் கன்சர்ன் கொஞ்சம் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். பட் அகைன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்களே சொல்லுங்கள், இதுக்கப்புறம் அந்த மாதிரி சட்டம் எதிர்பார்க்க முடியுமா? ஸ்கூலில் நீங்கள் எல்லாம் எந்த ஒரு நீங்கள் வந்து ஸ்கூலில் பசங்களை வந்து அடித்து வளங்க அப்படின்னு இதுக்கப்புறம் சட்டம் வரப்போதா இல்லைனால எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இந்த சைனாலேயும் அந்த ஜப்பான்லேயும் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறது, தட்டு கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீச் பண்ணுறதா எல்லாம் சொன்னாங்க. நிறைய இடத்துல அந்த அந்த ஒரு டிசிப்ளின் அங்கே இருக்குது. குப்பை எடுத்து அங்கே போடுறது, பப்ளிக் வேஸ்ட்டில் போயிட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் எப்படி ஃப்ளஷ் பண்ணிட்டு வர்றது, அங்கே எப்படி க்ளீனாக வச்சுக்கணும், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணால் எப்படி டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஒரு இடத்த க்ளீன் பண்ணி வச்சாதான் அந்த க்ளீன்லெஸ்ஸோட அருமை தெரியும். ஒரு இடத்துல குப்பை போடுறான், அங்கேயே போடுறாங்க, இப்போ டஸ்ட்பினில் போடுற பழக்கம் சொல்லி கொடுத்தா மட்டும் பார்த்தாது. ஒரு குப்பை எங்கேயாவது கடந்து எடுத்துன்னு போயிட்டு டஸ்ட்பினில் போடுற பழக்கம் இருக்கணும். ஒரு இடத்துல கூட்டி சுத்தம் பண்ணுறது, கூட்டுறதுனா என்ன, சுத்தம் பண்ணுறது என்ன, கழுவுறதுனா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் அங்கிருந்து கொஞ்சம் பேசிக் ப்ராக்டிஷனர்ஸ்னால் கொடுத்தா தான் ஆகும். பட் எல்லா இடத்துலையும் வேலை செய்யாமல் சொகுசாகவே நீங்கள் உட்கார வச்சு பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு சின்ன சின்ன பேசிக்காக நமக்கு தேவையான சில துவைக்கிறதோ, நமக்கு தேவையான சரி துவைக்கிறது சமைக்கிறதுன்றது கூட விடுங்க, பேசிக்காக சாப்பிட்ட தட்டை கழுவுறதுன்னு இருக்குல்ல. நாங்கள் ஸ்கூல் உடனே நான் அந்த காலத்தில் இல்லை, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஸ்கூல் படித்தேன். ஸ்கூல் படித்தப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே டிஃபன் பாக்ஸ், இப்போ பிளாஸ்டிக்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும், அந்த பாத்திரத்தில் தான் கொண்டு போவோம். டிஃபன் பாக்ஸ் இந்த அந்த ஸ்டீல் அதில் தானே கொண்டு போவோம். எல்லாருமே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இங்கே டேங்க்கில் போய் நாங்களே டிஃபன்லாம் கழுவி அதை சோப்போட்டில் இல்லை, கழுவி அதை மூடி பேக்கில் வச்சுப்போம். அதே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூலில், நிறைய ஸ்கூலில் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிடுவாங்க அங்கேயே வந்து அது டேபிள்லேயே அங்கேயே உட்கார வச்சு அதே அந்த துண்டெல்லாம் போட்டு அப்புறம் எடுத்து அதை சாப்பிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவாங்க. அது ஃபுல்லாக சாப்பிட்றாங்க சாப்பிட்லன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாதுல. அப்படியே அந்த சாப்பாட்டோடையே எடுத்துன்னு போயிட்டு மூடி பேக்கில் வச்சுருது. அதை அவங்க அம்மா வீட்டில் போய் கழுவுவாங்களா இல்லையா? எவ்வளோ அவங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ண எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இத்தனைக்கு 2-3 நாள் மருந்து வச்சு மண்டையெல்லாம் ஓப்பனாக சேர்த்தான் என்னென்ன பாக்டீரியா கிருமிகள்லாம் வரும். ஒரு இதுக்காக உட்காந்து அந்த குழந்தைய சோப் போட்டு வாஷ் பண்ணணும் இல்லை, நீ ஒரு 1/2 மணி நேரம், எவ்வளோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரமே சாப்பிடு, 5 நிமிஷம் ஆகுமா போய் அந்த வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு பேசிக் கிளீனிங் சொல்லி கொடுத்தா தான் நாளைக்கு சாப்பிட்ட தட்டை நாளைக்கு எடுத்து கழுவாங்க. அதுவும் அம்மாவே கழுவிப்பாங்கன்றது எவ்வளோ தவறாக இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஊறப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸ்கூலில் தான் ஸ்கூலில் நான் வந்து குப்பை பொறுக்க சொன்னதோ, நாங்கள் அந்த ஏதாவது இந்த பள்ளியில் ஆண்டு விழாவோ இல்லை சுதந்திர தின விழாவோ இந்த மாதிரி விழாக்கள் வரப்போ அந்த கொடி கட்டுறது, இந்த பேசிக்காக அந்த டெஸ்க் எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாம் ஓகே. இத்தனைக்கு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இப்போலாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற பேரில் என்னென்னமோ வச்சு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. எப்போ இவங்க கற்றுக்க போகிறாங்க? படித்தா மட்டும் போதுமா, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருந்தால் மட்டும் போதுமா? இந்த மாதிரி பேசிக் அடிப்படை தேவைகள்னு இருக்குல்ல. ஒரு வீட்டை எப்படி க்ளீன் பண்ணிக்கணும், எல்லாமே ஒரு விஷயம் இங்கே ஸ்கூலில் இருந்து தான் ஏதோ ஒரு அளவுக்கு கற்றுக்க முடியும். எங்களுக்கு அந்த கிளாஸை கட்டடிக்கலாம், போய் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், இல்லை நான் போய் பெஞ்ச் தூக்கி போடுறேன்ட்டு கிளாஸ் கட்டடிக்க கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு இருக்க தான் செய்ய, ஒரு லிபர்ட்டியாக அந்த ஒரு ஃபன்னு இருந்ததுக்கு தான். ஏதோ ஒரு இடத்துல நான் வேலை பார்க்குறேன், நான் வந்து ஸ்கூலில் வந்து கூட்டுறேன், பெருக்கிறேன், குப்பை எடுக்கிறேன், போர்டு இது பண்ணுறேன், அதை கழுவுறேன், கிளாஸில் ஒட்டடை போடுறது, ஆல்மோஸ்ட் நமக்கு வீட்டில் தேவையான ஒர்க்கில் தான் அங்கேயே பண்ண போகிறோம். அதுக்குன்னு போய் நீ டாய்லெட்டில் குடிக்குள்ளே இறங்கி நீ வந்து க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் பண்ணால் அது தவறு தான். அது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆள் பார்த்து, இந்த சின்ன பையன் இவங்க ஃபேமிலியில் பார்த்து இவங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சேர்ந்தவங்க இவங்க தான் இது பண்ணணும், அது பெரிய தப்பு. பண்ணால் எல்லாருமே பண்ணணும். அது டாய்லெட் க்ளீன் பண்ணாலும் எல்லாருமே பண்ணட்டும். நான் மேபி சொல்கிறது தப்பாக இருக்கலாம், என் பையன் எதுக்கடா டாய்லெட் கழுவும், நான் அப்படி வளர்த்தேன், பழத்துக்கோ,
நாளைக்கு வந்து நீ இன்னைக்கு ரிச்சாக இருந்திருப்போம், நீ லக்ஸரியாக இருந்திருப்போம், நீ அப்போ உன் பையனை அவளை பேம்பர் பண்ணி வளர்த்துக்கோ. நாளைக்கு ஒரு இடத்துல அந்த டவுனுக்கு போகும்போது இதை நான் பண்ணணுமா, இது நான் பண்ணுறதுக்கு நான் நோயோடையே இருந்திருப்பேன், நான் க்ளீனாக எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி நீ சொல்லிக் கொடுத்தாலும் ஏதோ இடத்துல அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? பட் வாட் எவர் மேபி நான் சொல்கிறது ஏதோ இடத்துல தப்பாக மிஸ்டேக் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. பட் அகைன் இது நான் சொல்கிறதுனால மட்டும் ஏதோ ஸ்கூல்லையா இது சட்டம் போடுறதோ இல்லை மாற போகிறதோ அதெல்லாம் தெரியல. ஜஸ்ட் இந்த விஷயத்தை ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. இன்கேஸ் நான் சொன்னதில் எது தவறுதலான பாயிண்ட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன்.